பேர் ஆர்வம் எங்கள் அண்ணன். அவர் டே வேலு உலகம் 2000 உலகம் அழிய போகிறான்னு என்னன்னே சொல்கிற? ஆமாடா வேலு 2000 அழிஞ்சு போகணும். ஆமாடா அப்படிதான்டா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பிறக்கிறவங்களாம் குழந்தைலாம் பெரிய மண்டை மொக்கையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மாமா மக வந்து என்னையே கட்டணும்னு சொல்லிடுச்சு. சரி மகளை கட்டணும்னு சொல்லிச்சுல, அவங்க ஐயாவுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இவனுக்கு கொடுத்தோம்னா குடிக்கக்கூட கஞ்சி கிடையாது. எனக்கு சித்தப்பா அம்மானு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க கல்யாணம் சொல்லி. அந்த பிள்ளை கட்டினா என்னதான் கட்டணும்னு சொல்லிடுச்சு. போயிட்டேன். அங்கே போய் இங்கேருந்து அலங்காநல்லூர் வந்து எங்கே போகிறேன், மீனம்பட்டிக்கு போகிறேன். நடிகர் ஸ்ரீதேவி ஊர், அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே போனால் போய் என் மச்சனை எல்லா பேருமே எனக்கு இந்த பிள்ளைய கட்டி தரணும்னா அந்த பிள்ளைக்கு என்னதான் கட்ட விருப்பம். எங்கள் மாமனாருக்கு மட்டும் இல்லை. அப்புறம் வந்து போய் இப்போ பிரச்சனை விரும்பி தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு முதல்ல போய் உங்கள் ஐயா வர சொல்கிறான்னு சொல்ல. எதுக்கு பொண்ணு வேணும்னா உங்கள் ஐயா கூப்பிட்டு கேட்க சொல்லு. போனேன், எங்கள் ஐயாட்ட போனேன். வந்து பொண்ணு கட்டக்கூடாதுன்னாரு. ஐயா நீ கட்டலாட்டி நாங்கள் கட்டி விட நான் செத்து போகிறேன்யா அப்படின்னு எங்கள் அம்மா வந்துருச்சு. என் பிள்ளை தான் எனக்கு வேணுமுங்க, நீ வேணாம்னு சொல்லிட்டு என் பிள்ளை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா நான் போவான்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டு வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் வந்து அங்கே தான் வாக்கப்பட்டு போன மாதிரி தான் மாமனார் வீட்டில் தான் கல்யாணம். என் வீட்டுக்காரம்மாவுடைய வீட்டில் கல்யாணம். அப்போ வந்து எங்கள் சித்தப்பா அவங்களாம் வந்தாங்க. சித்தப்பா வந்து ஒரு கஸ்டம்ஸ் கலெக்டராக இருந்தார் சித்தப்பா. அப்போ அவர் வந்து எங்கள் சித்தி ராணியம்மா அவங்க 2 வந்து அவங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு நான் வாக்கப்பட்டு போனேன். கல்யாணம் என் வீட்டில் இல்லை. 2000 உலகம் அழிஞ்சு முடிஞ்சோன்னா பயந்துக்கிட்டு போய் கல்யாணம் முடித்தேன். இதெல்லாம் ஒரு சிறப்பு தான். எதுவும் சொன்னாலும் நம்பிடுவேன். இயல்பாக வந்து பழகக்கூடிய ஆள். வெகுளியானது ஏமாற்ற தெரியாது. ஏமாந்துருவேன். என்னை பார்த்து நக்கல் பண்ணாங்க.